ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நான் இந்த சேவிங்ஸ் ஐடியா பற்றி சொல்கிறதுனால கமெண்ட்டில் கேட்குறீங்க, 10,000 ரூபாய் வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா, அதுவும் ஹாப்பியாக நடத்தலாமா, எப்படிக்கா இது சாத்தியமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீடியோவில் உளறிக்கிட்டே போகிறீங்க, இது ஆனால் அது வீடியோவுக்கு தான் பொருந்தும், ரியல் லைஃப்பில் இது பாசிபிளே கிடையாது அந்த மாதிரி பேசுகிறீங்க. கண்டிப்பாக நம்மளோட 10,000 ரூபாய் வீட்டு செலவுக்கான 10,000 ரூபான்னா கூட அதுலேருந்து ஒரு 3,000 ரூபா நம்ம மிச்சம் பிடிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இங்கே ஃபிக்ஸட் சம்பளமானா கண்டிப்பாக கிடையாது. 10,000 ரூபா தான் மொத்த வருமானமே இருக்கிற வீடு நிறைய வீடுகள் இருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் எந்த அளவு சிக்கனமாக போனால் நம்ம அதில் ஒரு 3,000 4,000 மிச்சம் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புது வருஷத்தில் 1-2 சேமிப்பு ஐடியா எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு பார்க்கணும். சரியா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயா அப்படின்னு நினைக்கக்கூடாது, 10,000 எப்பா பவுன் விலை அப்படின்னு நினைக்கணும். 10,000 ரூபான்னா என்ன சீப்பாக நினச்சிட்டிங்களா? அந்த காலத்துலலாம் பார்த்திங்களா, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் மாதம் 10,000 ரூபா சம்பளமாக இருந்துச்சு. 5-6 பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு அவங்களும் காலத்தையும் நேரத்தையும் ஓட்டலையா, அப்போ நம்மளும் ஓட்டலாம். சரியா, கொஞ்சம் புத்திசாலித்தனம் தாங்க தேவை. அப்போ முதல்ல நமக்கு வருமானம் கூடையோ குறையோ அதெல்லாம் தெரியாது. நம்ம மனசை நம்மளே தளர்வு படுத்திக்கிடக்கூடாது. பாசிட்டிவாகவே யோசி நண்பா. முயன்றால் சாதிக்க முடியும், இந்த டோரா பூச்சி சொல்கிற மாதிரியே நம்மளாலேயே சாதிக்க முடியும். எங்கே நாம் போகிறோம், 10,000 ரூபாயில் குடும்பம் நடத்த போகிறோம் அப்படின்னு ஜாலியாக நினச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பெண் ஒரு வீட்டில் பாசிட்டிவாக இருந்தாலே அந்த வீட்டில் புருஷன் கவலை இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம நம்ம 10,000 ரூபா தான் கொண்டு வந்திருக்கியா இந்த மாதம், உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்ல புருஷங்களுக்கு அது ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் அந்த வீட்டில் சண்டைகள் வரும். சண்டை தாங்க முடியாமல் நம்ம அருமை புருஷன் என்ன பண்ணுவாங்க, நேராக குவார்ட்டர் கடையை தேடி போவாங்க. அப்போது அந்த 10,000 ரூபாயில் மாதம் ஃபுல்லாக குவார்ட்டர் குடித்து உடம்பை கெடுத்துக்கிடக்கூடிய குடும்பம் 1000 இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வாழ்க்கையும் நடத்தி அதுலேருந்து ஒரு 3,000 ரூபா சேமித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ மொதல் விஷயம், எவ்வளவுதான் இருந்தாலும் முடிஞ்சால் உங்கள் புருஷனுக்கு நீங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருங்க. புரியுதா? உரல் மட்டும் ஆடாது, அதில் இருக்கக்கூடிய அந்த உலக்க மாதிரி இருக்கிறதும் சேர்ந்து ஆடினா தான் மாவு நல்லா அரைக்கப்படும். அப்போது புருஷன் மட்டும் கம்மியான வருமானத்தில் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் கூட மாட ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சால் உங்கள் திறமைக்கு என்ன தெரியுதோ அதை ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை ஒன்றுமே செய்ய முடியலைன்னா பாசிட்டிவாக யோசிங்க. சரியா, எப்பேற்பட்ட கடனையும் சமாளித்து வெளியே வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 10,000 ரூபாய் இருக்குது வருமானம் தான் அப்படின்னா யார் வருத்தப்படக்கூடாதுன்னா, உங்களுக்கு சொந்த வீடு இருந்துன்னு வைங்களா, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உண்மையாகவே சொந்த வீடே மாதிரி கடவுள் கொடுக்குற கிஃப்ட் எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வாடகை வீட்டை இந்த ஓனர் பைத்தியங்கள்லாம் நம்மளை என்ன ஏசுவாங்க பார்த்தீங்களா, செவரில் கோடு போடாதே, அங்கே அதை கிறுக்காதே, இங்கே சாமி ஃபோட்டோவாக மாட்டாதே, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன் போடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சென்ட் இருந்தால் கூட நம்ம சொந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாதம் 6,000 7,000 வரைக்கும் வாடகை கொடுக்காண்டா. புரியுதா? நம்ம உண்டு, நம்ம வீட்டு செலவு உண்டுன்னு மட்டும் நிம்மதியாக வாழலாம். அடுத்தவங்க யாருக்கும் நம்ம ஒரு பெரிய பாரமாக எப்போவுமே இருக்க போகிறதில்ல. அதனால் சொந்த வீடு இருக்கா, என் வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஐடியா தாங்க எனக்கு. நீங்கள் நல்லா இருந்தால் நான் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன். சரியா, இப்போது 10,000 ரூபாவில் எப்படிக்கா வாழ்க்கையை நடத்த முடியும்னு கேட்டிங்க. 5,000 ரூபா செலவு பண்ணுங்கள். அரிசி சிலிண்டர் அரிசியாக 10,000 ரூபா வருமானம் இருக்கிற இடத்துல மாதத்தில் ஒரு நாள் ஒரு பிரியாணி அரிசி ஒரு கடை அரிசி வாங்கி சாப்பிடலாம். இருக்கதே இருக்குது நம்ம கவர்மெண்ட் கடை. அதான் நியாய விலைக்கடைன்னு சொல்ல மாட்டேன், அநியாய விலைக்கடை தான். அங்கேருந்து அரிசி எண்ணெய் சீனி இதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. நிறைய ஊரில் ரேஷன் பொருளே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு பருப்புலேருந்து பச்சரிசிலேருந்து கோதுமையிலேருந்து எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது. அப்போது இல்லை எல்லாமே விலை கம்மியாக கிடைக்குது, அரிசி மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்ம மாதம் ஒரு 20 கிலோ 35 கிலோ அரிசியை வாங்கிட்டோம் அப்படின்னாலே வேறு யாராச்சும் விலைக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த அரிசியை வச்சு ஓட்டிக்கலாம். எண்ணெய் பாருங்கள், கடையில் போனால் 1 லிட்டர் எண்ணெய் 110 ரூபா. அதே ரேஷனில் பாருங்கள் 25 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட் எண்ணெய். கூட ஒரு பாக்கெட் யார்ட்டையாவது விலைக்கு வாங்கினோம்னா ஒரு மாதத்தை நம்ம ஓட்டிடலாம். நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொரிப்போம், எண்ணெயிலேயே குளிக்க மாட்டோம்லாம். அப்போது
நமக்கு வந்து ரேஷன் கடை பொருள் வந்து நமக்கு பொக்கிஷம் மாதிரி, தேவாமிர்தம் மாதிரி, அதெல்லாம் தூர வந்து கழித்து போடவே கூடாது. அதை வந்து நம்ம வந்து வா வா அப்படின்னு வரவேற்க தயாராக இருக்கணும். அந்த பொருட்களை வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடையில் போய் வந்து எண்ணெய் பருப்பு அரிசிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ட செலவு கொடுக்காண்டாம். சரியா? அதையும் போக ஒரு 5000ரூவா செலவுக்குன்னு எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது ஒரு 5000ரூவா சேமிப்புக்குன்னு எடுத்துக்கிடணும். சரியா? 10,000ரூவால நேர் பாதி செலவு, நேர் பாதி சேமிப்பு, இப்படி கணக்கு போட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் கடைக்கு போங்க, கூறு வச்ச காய்கறிகளை பார்த்து பார்த்து வாங்குங்க. சும்மா ஒரு கையில் ஒரு கம்பு பையன் ஆட்டிக்கிட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவேன், பெரிய 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 டவுனில் இருக்கக்கூடிய கடைக்கு தான் போவேன், அந்த வேலையே ஆகாது. கூறு வச்ச காய்கறிகளை பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நம்ம 10,000ரூவாயில் ஈஸியாக குடும்பத்தை நடத்துறதுக்கான ஒரு வழி. கூறு வச்ச காய்கறி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 10 ரூபாலேருந்து 15 ரூபா தான் இருக்கும். செழிப்பாக வாங்கிட்டு வரலாம். சரியா? அவங்க வந்து கடைக்காரவங்க வந்து நமக்கு எடை நிறுத்து தரக்கூடிய காய்கறிகள் வந்து அளவு கம்மியாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும். ஆனால் கூறு வச்ச காய்கறி வந்து பொருளும் அதிகமாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். சரியா? நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம், வீட்டில் வந்து கூட்டு குழம்பு வைக்கலான்னா கூறு வச்ச காய்கறி வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு சிலிண்டர், தேவையில்லாத நேரம் டிவி போடாதீங்க, கரண்டு எல்லாமே ஓரளவு சிக்கனமாகவே ஓட்டுங்க. சரியா? பைப்பை கடகடன்னு திறந்து விட்டுக்கிட்டு தண்ணியை முதல்ல இருக்கும்போது தண்ணியில் கிடந்து நல்லா நீச்சல் அடிக்கணும். தண்ணி இல்லாத அன்னைக்கு வண்டி தண்ணி, வெள்ளை தண்ணி அடிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படின்னா வேறு 10,000ரூவா காணவே செய்யாது. மாதம் 1 லட்சம் இருந்தாலும் காணாது. நான் சொல்கிறது 10,000ரூவா குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு. சரியா? அதே மாதிரி துணி வாங்கணும் அப்படின்னா நல்லா காம்போ ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஒரு துணி வாங்கினா ஒரு துணி ஃப்ரீ அப்படின்னா அந்த இடத்துல முந்திரணும். இல்லை தள்ளுபடிக்கு போகிறீங்களா, 500ரூவா சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ நாளும் ஒரு துணியை திருப்பி நம்ம ஒரு ஆடி ஆஃபரில் நம்ம போனோம்னா 500ரூவாய்க்கு 5 துணின்னு போட்டிருந்தா ஓடி போயிடணும். கம்பு பையை படபடன்னு சுருட்டி கட்டி எடுத்துக்கிட்டு எத்தனை பையை எடுத்துகிட்டு போகணுமோ போய்க்கிடணும். அந்த நேரத்தில் துணி எடுக்கணுமா, பிள்ளைங்களுக்கு தேவையான 1 வருஷத்துக்கு தேவையான துணியை ஆஃபர் விலையில் அள்ளிட்டு வந்துடணும். அப்போ நம்ம பிள்ளைகளும் 1 வருஷம் வந்து துணி அதுக்காக ரொம்ப மடத்தனமாக அள்ளிட்டு வரக்கூடாது. ஓரளவு உங்களுக்கு தெரியும்ல எத்தனை துணி எடுக்கணுன்னு, அது ஆஃபரில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இடையிடையாக துணி எடுக்கிற செலவு மிச்சம். துணி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாகவும் போடக்கூடாது. முதல்ல ஒரு 2-3 துணியை பிள்ளைங்கள போட விட்டுட்டு தீபாவளி, பொங்கல், ஏன்னா நம்ம பிள்ளைங்கள அடுத்த வீட்டு பிள்ளைங்கள வாய் பார்ப்பாங்க. அப்போ அதை பீரோவில் வச்சுட்டு அந்தந்த விழாக்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த உனக்கு இதான் தீபாவளி துணின்னு புது துணியை எடுத்து கொடுத்த மாதிரி பீரோவில் இருக்க துணியை எடுத்து கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா, மொபைலை பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து என்ன பண்டம் செய்யலான்னு பாருங்கள், கோதுமை மாவு எடுத்து என்ன பண்டம் செய்யலான்னு பாருங்கள், நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம வந்து இப்போ மொபைல் இல்லாத வீடு யாராவது உண்டா? யாருமே கிடையாது. கஞ்சிக்கே வழி இல்லாதவே கூட கையில் 30,000 ரூபாய்க்கு தான் செல்லு வச்சுருக்காவ. அப்போது அந்த மொபைலை வந்து நம்ம வந்து பிரயோஜனமாக மாற்றணும். அதில் புத்திசாலித்தனமாக உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதில் வீடியோவாக பார்த்து கூட நீங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டிலையே பண்டம் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலையே ஏதாவது எக்ஸ்ட்ரா வேறு கைத்தொழில் தெரிஞ்சால் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய செய்யுங்க. இப்போ 5,000ரூவா செலவு, 5,000ரூவா சேமிப்பு, 2ஆக பிரிங்கன்னு சொன்னோன்னா செலவுக்குள்ள ரூபாயை எவ்வளோ சிக்கனமாக பிடிக்க முடியுமோ பிடிங்க. முடிஞ்சால் புருஷன் உழைச்சா கண்டிப்பாக புருஷன் சோத்துக்கு உழைச்சா பொண்டாட்டி குழம்புக்கு உழைங்க. உழைச்சி எடுத்து வீட்டில் நிறைய பைசா வச்சாருங்க. 5,000ரூவா செலவுக்கு எடுத்தீங்களா, 5,000ரூவா சேமிப்புக்கு எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ரூபாயை அப்படி பந்துசாக கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு சீட்டில் கட்டுங்க. நகை கடையில் போய் சீட்டு கட்டுங்க, கட்டிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து 5,000, நம்ம வீட்டிலே வருமானம் 10,000 தான். இதில் எங்கே நான் பவுனை வாங்குவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு காலமும் வாங்கிக்கிட மாட்டோம். கையில் சிறு துளி தான் பெருவெள்ளம். கையில் இருக்கும்போதே கொண்டு கடையில் கொண்டு நகைச்சீட்டில் கட்டுங்க. இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வைங்க. உங்களுக்கு என்ன ஒரு வருஷத்தில் ஒரு கப்பு எத்தனை கோல்டு காயின் வாங்கணுமோ வாங்குங்க. 2 பவுனுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு பைசா சேர்த்துட்டிங்கன்னா உடனே வாங்கிருங்க. நல்லது செய்கிறதுக்கு நாளை தள்ளி போடாதீங்க. உழைங்க, பணத்தை சேமிங்க, முன்னேறுங்க. அது 10,000மா 5,000மான்னு கிடையாது. நல்ல புருஷனுக்கு ஒரு புத்திசாலியான பொண்டாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னுங்களா, கண்டிப்பாக அவனுக்கு வருமானம் கம்மின்னா கூட அந்த வீடு வந்து எழும்பி வந்துடும். அதே நல்ல உழைப்பாளி புருஷனாக இருப்பாங்க. பொண்டாட்டி சோம்பேறியாக ஆடம்பர செலவுகாரியாக இருந்தால் அந்த வீடு வந்து கொஞ்சம் எழும்பி வர்றதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா புருஷனை சொல்லி வழி இல்லை. புருஷனுக்கும் கூட கொஞ்சம் உழைப்பு தேவைதான். புருஷன் குடிக்காத புருஷனா, பொண்டாட்டியை அடிக்காத புருஷனாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக 100% பொண்டாட்டி நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.
இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் புருஷன் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு எடுத்துகிட்டு தான் வராங்க அப்படின்னா உங்கள் கையில் 5000 இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு நகை எடுக்காட்டு கூட பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க காலத்தில் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் போய் ஆர்டி கட்டி வைங்க. இல்லை சின்ன பிள்ளை உங்கள் பிள்ளை வந்து 5 வயசு 6 வயசில் இருக்காங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளையாக இருந்தால் செல்வ மகள் திட்டத்தில் சேர்த்து விடுங்க. பையனாக இருந்தால் அப்படின்னா பொன்மகன் திட்டத்தில் சேர்த்து விடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 25 வயசு வரது வரை நம்ம மாதம் ஒரு 2000 3000 கட்டிகிட்டே வந்தால் போதும். அந்த நம்ம பிள்ளைக்கு 25 வயசு வருவோன்னீங்களா, நம்ம ஒரு 2 லட்ச ரூபா கட்டியிருக்கோன்னா அந்த 25 வயசு ஆன பிறகு நம்ம கையில் வந்து அது வட்டி கூட்டு வட்டி சேர்த்து தருவாங்க. நீங்கள் 2 லட்ச ரூபா கட்டினா உங்களுக்கு 5 லட்ச ரூபா இல்லைன்னா 6 லட்ச ரூபா கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களோட கல்யாண செலவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் ரூபாயை வச்சுட்டு ஏன்னு வாயை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன அதே மாதிரி எந்த அளவு கொஞ்சம் மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிங்க, அடுத்து என்னதாய் புது தொழில் தொடங்கலாமா, லைஃப்பை வந்து இந்த 10,000 ரூபாயிலே தான் ஓட்டிட்டு போயிடுவோமா அப்படின்னு வந்து மண்டையை போட்டு கசக்கி பிழிஞ்சோம் அப்படின்னா மனம் இருந்து அங்கே மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. யோசிக்க யோசிக்க அங்கே புதுசாக வழி பிறந்துக்கிட்டே இருக்கும். யோசிங்க, 10,000 ரூபாயில் சூப்பராக குடும்பத்தை நடத்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவெல்லாம் சொல்லிட்டேன். சும்மா கமெண்டில் வந்து என்ன கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.